ஹை ஷூவர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மை பாஸ் இஸ் ஏ பாக்ஸர் ஃபைனல் பார்ட் தாண்டா லாஸ்ட் எபிசோட் ஏதோ ஒரு முடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து டவுன் ஃப்ளோரில் கொண்டு போய் உங்களை 3 பேரையும் விட்டுருப்பாருங்க. உங்களை ஜெஸ்ஸியை நூனாவை 3 பேரையும் வந்து டவுன் ஃப்ளோரில் கொண்டு போய் விட்டுட்டு ஜிக்கு வந்து மேலே போய் ஃபைட் பண்ண போயிருப்பாரு. நீங்கள் வந்து இங்கே ரொம்ப பயத்தில் இருந்தனால நூனாவும் ஜெஸ்ஸியும் எதுக்காக உங்களை கொண்டு வந்து கீழே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னா இப்போ வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் தான் ஏய் என்னடி சொல்கிறீங்க, என்னது நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ நூனா தான் இல்லை வயன், நான் சொல்கிறேன், ஆனால் வந்து உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ப்ளீஸ் எனக்கு கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான். அப்போ நீங்கள் இருந்துட்டு என்ன தாண்டி சொல்ல வர சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவள் இருந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாடா, நீ வந்து ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு வயன், நீங்கள் அவ்வளோ வசதியாக வளர்ந்த பொண்ணு தான். ஆனால் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களே உங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் குடும்பத்தையே கொளுத்தியிருக்காங்க. உங்கள் அப்பா தான் உன்னை காப்பாற்றிருக்காரு. அதுலேருந்தும் அந்த லேடி வந்து உன்னை கடத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நீ உன்னோட அதிர்ஷ்டவசமாக நீ வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து ஜாயின் பண்ணிட்ட. ஸோ அங்கே இருந்த சர்ச் ஃபாதரோட அரவணைப்பில் தான் நீ வளர்ந்தனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நீ வெளியில் வந்தோடனே உன்னை கொன்னுட்டு உன்னோட சொத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் நம்ம ஜேகே. ஸோ அவர் தான் வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து நடந்தது எல்லாத்தையுமே வந்து நூனா வந்து அப்படியே சொல்லிடுறாடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஏய் என்னடி சொல்கிற, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நூனா இருந்துட்டு இல்லடி, உங்கள் அப்பா உன்னை அந்த வீட்டிலேருந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது வெளியில் தூக்கி போட்டார். ஸோ அப்போது வந்து உனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, அதில் தான் வந்து நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களா, அப்போ என்ன தான் நடந்துச்சு சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 1 by 1 அப்படியே ரீகேப் ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்னதால அப்படியே வந்து ரீகேப் ஆகுது. நீங்கள் வந்து சின்ன வயசில் விளையாடினது, நம்ம ஜேகே கூட போய் விளையாடினது எல்லாமே வந்து ஞாபகம் வருது. நீங்களும் ஜேகேவும் வந்து சின்ன வயசில் நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் போய் ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு சொன்னது, ஜேகே வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தப்பெல்லாம் நீங்கள் வந்து போய் பேம்பர் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்போ அவன் சின்ன வயசுலேருந்து என்ன லவ் பண்ணிகிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நூனா கேட்குறா. அப்போ நீங்கள் இருந்துட்டு இல்லடி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, சின்ன வயசுலேருந்து ஜேகே என்ன லவ் பண்ணிகிட்ருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நூனா வந்துட்டு நிஜமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஆமாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்கடா. அப்போ ஜெஸ்ஸி வந்து அக்கா இப்போ என்னக்கா பண்ணலாம், மேலே ரொம்ப சுத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா, ஜிமினுக்கு ஏதாவது அடிபட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வந்து கேட்குறாடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு யாருக்கும் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்கள். டோர் ஓப்பனே ஆகலை. நீங்கள் இது ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வெளியில் வந்து டோர் அப்படியே லாக் பண்ணி வச்சுருப்பாருடா. நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, டோரே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அப்போ நூனாகிட்ட போயிட்டு இங்கே ஏதாவது வேறு வழி இருக்கான்னு பார்க்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அப்படியே போய் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி தான் அப்படியே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஜூன் மேலே என்னமோ ஆயிடுச்சு, அதனால தான் யாரும் திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நீங்களாம் அவளை சொல்லிகிட்டே கம்முன்னு இருடி, அழுகாத, கம்முன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கீங்கடா. தேடிட்டு அவங்கள வந்து அப்படியே பேம்பர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. நீங்கள் வந்துட்டு யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறீங்க பாருங்கள். அது வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம ஜெமின் தான் வந்திருப்பாரு. வந்துட்டு ஒயன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களாம் என்னாச்சு ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றீங்க. அப்போ வந்து நம்ம ஜெஸ்ஸி தான் ஜிமின் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நெத்தியிலெல்லாம் ரத்தம் வந்திருக்கும்டா. அவருக்கு நெத்தியில் கையிலலாம் நல்லா அடிபட்டிருக்கும். ஸோ அப்படியே தான் வந்து கூப்பிட்ருப்பாரு. நீங்கள் அப்படியே போகிறீங்கடா, போய் பார்க்குறீங்க. மேலே போய் பார்த்தா நிறைய டெட் பாடிஸ் கிடைக்குதுடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற பொம்பளை வந்து அப்படியே கையில் வந்து கன்னை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. நீங்கள் அதை பார்த்துட்டு இவங்க கன்னு எதுக்கு, எங்கே ஜிகே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது வந்து ஜெமின் தான் ஜிகே அங்கே இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை கை காமிக்கிறாருடா. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டோட சென்ட்ரு ஹாலு. அப்படியே அந்த சோஃபா பின்னாடி தான் கை காமிக்கிறாரு. அங்கே போய் பார்த்தா ஜிகேக்கு வந்து அப்படியே புல்லட் பட்டிருக்குடா. புல்லட் பட்டு அப்படியே ரொம்பவே வந்து பிளட்டு லீக் ஆகிருக்கு. அவர் அன்கான்ஷியஸ் ஆயிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜிகே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அப்படியே
அவர் சீக்ஸ்லாம் போட்டு தட்டுறீங்க. அவர அப்படியே குலுக்குறீங்கடா. எந்திரிக்க சொல்லி குலுக்குறீங்க. அவர் ரொம்ப ஒண்ணுமே கான்சன்ட்ரேஷனே இல்லாத மாரி படுத்திருக்காரு. அப்போ வி தான், "சாரி வயன், என்னால காப்பாத்த முடியல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி வந்து சொல்றாரு. அப்ப நீங்க வந்துட்டு, இல்ல, இல்ல. அவன் என்னை விட்டுட்டு போமாட்டான். என் கூட தான் இருப்பான். என் கூட தான் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜேகேவ போட்டு அப்படியே அடிச்சுட்டே இருக்கீங்க பாருங்க. அப்ப வந்து அந்த லேடி வந்து கையில கன் வச்சுட்டு இருந்தாங்கடா. அவங்க உங்ககிட்ட வந்துட்டு, "போதும், போதும் அழுகுது. எந்திரி வா. இந்த கையெழுத்த போடு. இந்த கையெழுத்த வாங்குறதுக்கு நான் எத்தன பேர கொல்ல வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்றாங்க. அப்ப நீங்க இருந்துட்டு, "அ இல்ல நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஜேகேவ எழுப்பி குடுங்க. நான் அப்பதான் வருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்கடா. அப்ப அந்த லேடி இருந்துட்டு, "அவன்லாம் எந்திரிக்க மாட்டான். அநேகமா அவன் செத்துருப்பான் இந்நேரத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்றாங்க. அப்ப நீங்க இருந்துட்டு, "இல்ல, இல்ல. அவன் என்னை விட்டுட்டு போமாட்டேன்னு சொன்னான். என்னை விட்டுட்டு என்னைக்குமே ஜேகே போமாட்டான். நீங்க கம்முனு இருங்க. வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிய புடிச்சு திட்டுறீங்க. அப்போ அந்த லேடி இருந்துட்டு அவங்க தலைமுடிய புடிச்சு அப்படியே இழுக்குறாங்க பாருங்க. நீங்க வந்து அவங்க பின்னாடியே போறீங்கடா. "என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் ஜேகேட்ட போணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அடிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ அவங்க வந்து சோஃபால கொண்டு போய் உங்கள தள்ளிட்டு, அப்படியே வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து உங்க முன்னாடி நீட்டுறாங்கடா. "இந்தா, இதில கையெழுத்த போட்டு நீ என்ன வேணா பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நீங்களா, இல்ல நான் ஜேகே சொன்னா தான் கையெழுத்து போடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. கன்னத்துலயே நல்லா பலார்ன்னு ஒரு அப்பு விடுறாங்க. அப்போ அவங்க அடிச்சோன்னே நீங்க இருந்துட்டு இப்படி கையில கன்னத்துல வச்சுட்டு அப்படியே அழுகுறீங்கடா. "ஜேகே, ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. இந்த பக்கம் ஜிமினும், வியும் வந்து ஜேகேவ அப்படியே தூக்குறாங்க பாருங்க. ஒரு ஷோல்டர்ல, ஒரு செஸ்ட் கிட்ட வந்து ஒரு புல்லட் 2 புல்லட் வந்து பட்டிருக்குடா. அத வந்து பார்த்துட்டு, "ஐயோ! 2 புல்லட் பட்டிருக்கு. ரொம்ப பிளட் லீக்கேஜ் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்றாருடா. அப்ப நீங்க அத கேட்டுட்டு, நான் ஜேகேவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு கையெழுத்து போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க பாருங்க. அந்த லேடி இருந்துட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க உங்கள. அடிச்சுட்டு, "இங்க பாரு, கையெழுத்த போட்டுட்டு நீ எங்க வேணா உன்ன கூட்டிட்டு போய்க்கோ. அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு நீ நகர முடியாது. அவங்களும் போக முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நீங்க இருந்துட்டு, "ஆ எனக்கு ஜேகே தான் முக்கியம். உனக்கு எங்க கையெழுத்து போடணும் குடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர வாங்குறீங்க. அப்ப ஜெமீன் தான், "வயன் வேண்டாம். ஜேகே இவ்ளோ ரிஸ்க் எடுத்தது வந்து உனக்காக தான். இந்த சொத்து அவ கையில போற மாரி பண்ணிறாத" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நீங்க தான், "இல்ல, எனக்கு இந்த சொத்த விட எனக்கு ஜேகே தான் முக்கியம். எனக்கு ஜேகேவ காப்பாத்தணும். இங்க பாருங்க, அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்கடா. அப்போ ஜிமேட் இருந்துட்டு, "வயன் வேண்டாம் வயன். அவன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கான்னு உனக்கு தெரியாது வயன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்துட்டு, "பரவால்ல. அவன் ரிஸ்க் எடுத்தாலும் பரவால்ல. என்னால அவன் உயிர பணயம் வைக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அப்படியே அந்த பேப்பர வாங்கி அப்படியே சைன் பண்ணிடுறீங்கடா. சைன் பண்ண உடனே ஜிமின் இருந்துட்டு, "ஓ! வயனா? போ வயனா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே அப்படியே தூக்குறாருடா. அப்ப அந்த லேடி இருந்துட்டு, "எப்புட்றா? எப்புட்றா நம்புனீங்க? கையெழுத்து போட்டு நீங்கலாம் வெளில போயிரலான்னு? ம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்ப நீங்க அவள திரும்பி பார்க்குறீங்க. அப்ப அவ இருந்துட்டு, இங்க இருந்து யாரும் உயிரோட போ முடியாது. ஏய், அங்க இருக்க அந்த 2 பொண்ணுங்களையும் போய் கூட்டிட்டு வாங்கடா" அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேல வந்திருப்பாங்கடா. நூனாவும், ஜெஸ்ஸியும் வந்து வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து சொல்லவும், ஜிமின் இருந்துட்டு, "ஏய் வேண்டாம், கம்முனு இரு. எங்களுக்கும் உனக்கும் தானே பிரச்சனை. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவங்க ஜேகேவோட கம்பெனில வேலை செய்றாங்க அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் வந்து சொல்றாருடா. அப்போ அந்த லேடி இருந்துட்டு, "தெரியும்டா, நீங்க 3 பேரு யாரு? என்ன பண்றீங்க? அவங்க 2 பேர் யாரு? எல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இங்கிருந்து யாரும் உயிரோட போ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்றாங்கடா. நீங்க வந்து ரொம்ப கோவமாயி என்ன பண்றீங்கன்னா, அங்க இருக்கிற கிளாஸ் பீஸ்லாம் உடைஞ்சு கிடக்கும் பார்த்தீங்களாடா, அத எடுத்து டக்குன்னு அந்த லேடியோட கழுத்துல அப்படியே சொருகிடுறீங்க. அப்ப ஜிமின் தான், "போடு அவள. அவளெல்லாம் இப்படிதான் கண்டந்தனமா கொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமீன் வந்து சொல்றாருடா. அப்ப நீங்க தான், "ஏன் ஜேகேவிய கொல்லுவேன்னு சொல்ற? ஏன் ஜேகேவிய கொல்லுவேன்னு சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல வந்து அப்படியே குத்தியிருப்பீங்கல்ல, அத வந்து மறுபடியும் எடுத்து இன்னொரு தடவ குத்துறீங்க. அந்த லேடி அப்படியே விழுந்துடுறாங்கடா. அந்த பாடி கார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஒரு 5 ஆர் 6 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படியே வந்து அந்த லேடி பார்க்குறாங்க. அந்த லேடி ஆல் அவுட்டு. அப்படியே செத்துடுறா. அத பார்த்துட்டு, "என்ன மேம் செத்துட்டாங்க. ஐய்யய்யோ!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜெமினும், வியும் தான், "இப்ப இங்கேருந்து இங்கேருந்து எவனும் உயிரோட போ முடியாது. நீங்க 6 பேர் செத்துருவீங்கடா. உங்க 6 பேருக்காவது உயிர் பிழைக்கிற வாய்ப்பு குடுக்குறோம். ஒழுங்கு மரியாதையா ஓடிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நீங்க தான் அப்படியே போய் ஜேகேவ பார்க்குறீங்கடா. அப்போ அவங்க 6 பேரும் பார்த்தீங்கன்னா, அந்த லேடியோட பாடிய தூக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க.
இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் ஜேகேட்ட படுத்துட்டு சீக்கிரம் ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அப்போ வி தான் ஆம்புலன்ஸ்லாம் வேலைக்கு ஆக்காது, வா கார்லேயே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வியும் தாண்டா ஜேகேவை அப்படியே தூக்கிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்கடா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுப்பிட்டே இருக்கீங்க ஜேகேவை. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நூனாவும் ஜேசியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் வந்திருப்பாங்கடா. அந்த 2 வீலரில் எடுத்துகிட்டு அவங்களும் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் ஜேகே வந்து அப்படியே எழுப்பிட்டே அப்படியே போயிட்டே இருக்கீங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜேகே ஒரு தடவை இருமிருப்பாருடா. இருமிட்டு அப்படி பிளட் எல்லாம் வாயில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை உங்கள் மடியில் படுக்க வச்சுட்டு அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறீங்கடா. இங்கே டாக்டர்ஸ் வந்துட்டு புல்லட் பட்டிருக்கு, ஸோ போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஸோ அவங்க வந்துடுவாங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ டாக்டர் இருந்துட்டு சரி ஓகே போலீஸ் வந்தால் பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு அவங்களும் வந்து ஜிகேவை கூட்டிகிட்டு போயிடுறாங்கடா. ஐசி வார்டில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படியே வெளியில் நின்றுட்டு அப்படியே அழுகிறீங்க. என்ன தான் நடந்துச்சு மேலே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுகிறீங்க. அப்போ வி வந்து சொல்கிறாருடா, ஒன்றும் இல்லை, நம்ம ஜேகே வந்து அந்த லேடி கூட ஃபைட் பண்ணுறதா ஒத்துக்கிட்டான். நீ வந்து அன்னைக்கு வந்தீங்கல்ல 2 பேரும் பார்க்கு போகிறதா சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி உங்களை பார்த்துருக்காங்க. உங்களை பார்த்துட்டு தான் ஜேகே கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. உன் ஃபோனுக்கு தான் பண்ணியிருக்கா, பட் ஜேகே தான் எடுத்து பேசியிருக்காங்க. உன்னை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி சொன்னாங்க, பட் ஜேகே வந்து முடியாது அப்படின்னு சொல்லவும், சரி நம்ம 2 பேருக்கும் ஃபைட் பண்ணி பார்த்துடலாம், ஒயின் யாருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து டெய்லியும் போட்டிருக்காங்க. பட் அதில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஜேகே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் என்ன மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, ஜேகே வந்து ஒரு பாக்ஸர், ஸோ அவன் பாக்ஸிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டான். பட் அதில் வந்து அவனால் வின் பண்ண முடியல, அவன் வந்து தோத்துட்டான் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போது பி தான் இல்லை அவனை ஏமாற்றி ஜெயிச்சிருக்காங்க, ஸோ அவனால் அதை ஒத்துக்க முடியல, ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேட்டுகிட்டே இருந்தான். பட் அந்த லேடி வந்து ஒத்துக்கலை, நீ தோத்துட்ட, அதனால் ஒயின் என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க ஒயின் நம்ம ஜேகேவை. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் அவனை வீட்டுக்காரே வச்சுட்டு இருந்தான். நாங்கள் தான் வந்து ஃபுல் டீட்டெயிலும் வெளியில் இருந்தால் பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்கடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு என்கிட்ட முதல்லையே சொல்ல மாட்டீங்களா, எதையுமே லாஸ்ட் மினிட்ல தான் வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இந்த சொத்து தானே, இப்போ எழுதி தான் கொடுத்துட்டேன், இப்போ மட்டும் விட்டாலாவ, அவளுக்கு இந்த சொத்து தான் முக்கியம், முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ வந்து இப்படி இருந்துட்டு இல்லை எங்களை ஜேகே தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், எங்களுக்கு வேறு வழி தெரியல ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் தான் நிஜமாலுமே ஜேகே பாக்ஸரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ ஜிமின் இருந்துட்டு ஆமாம், சாம்பியன் தெரியுமா பாக்ஸிங்கில், ரொம்ப நாளாக பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கான். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் போகிறதுக்கு முன்னாடி கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடித்தான். ஸோ அதில் தான் வந்து ஏதோ ட்ரக்ஸ் மாதிரி கலந்து கொடுத்து தான் அவனை தோக்கடிச்சிருக்காங்க. அதில் தான் வந்து அந்த லேடி உனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டே இருக்கவும் அவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு. உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே வச்சுருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் வந்து இன்றைக்கி அவங்க வீட்டுக்கே வந்து இப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியலவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு நிஜமாவா, சரி ஓகே விடுங்க, இப்போ எதுவும் பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, இப்போ எனக்கு ஜேகே எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசியூ வார்டில் அந்த டோர் கிட்ட நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகேக்கு வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குடா. டாக்டர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் வர்றாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ரேரான பிளட் குரூப், ஸோ அந்த பிளட் குரூப் வேணும், அதுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், உங்களில் யாருக்காவது அந்த பிளட் குரூப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே வந்து யாருக்குமே வந்து அந்த பிளட் குரூப் இல்லை. அப்போ அந்த டாக்டர் இருந்துட்டு சரி ஓகே நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம் வெளியில், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்கடா. அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸ் கொலீக்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களடா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி பார்க்குறீங்க, ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறீங்கடா. ஜெமின், வி, நம்ம ஜெஸி, ஜூனா எல்லாரும் வந்து அவங்கவுங்க சைட்லலாம் வந்து பார்க்குறாங்க. ரேர் பிளட் குரூப்னால் ஒரு 1,00,000 பேரில் ஒருத்தருக்கு தான் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களால வந்து எங்கேயுமே வந்து கண்டுபிடிக்க முடியல. அப்போ நீங்கள் அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள், நம்ம ஜேகேக்கு ரொம்பவே மூச்சு விட முடியாத பிரச்சனை வருது. அது வந்து அப்படியே வந்து
வீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆக்ஸிஜன் மாஸ்க் போட்டிருக்காங்க. இருந்தாலுமே அவருக்கு மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ டாக்டர் வந்துட்டு, "என்னம்மா பிளட் ஏதாவது கிடச்சிதா?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு, இல்லை டாக்டர், இன்னும் எதுவும் கிடைக்கல" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுத மாதிரியே சொல்கிறீங்கடா. அப்போ ஒரு நர்ஸ் வந்துட்டு, "டோனர் கிடைச்சிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் தான், ஓகே ஓகே, அவங்கள அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அப்போ அந்த டோனரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே நெருப்பில் பட்டு வெந்து போயிருந்தால் எப்படி இருக்கும் கையெல்லாம், அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அதை டாக்டர் பார்த்துட்டு, "இவங்க இப்படி பிளட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்கடா. அப்போ அந்த நர்ஸ் வந்துட்டு, "எஸ் டாக்டர், எல்லாம் செக் பண்ணியாச்சு, எந்த வித இதுவும் இல்லை, தாராளமாக பிளட் எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்கடா. அப்போ டாக்டர் வந்துட்டு, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்கடா. நீங்கள் வந்து அந்த லேடியை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்கள பார்த்தோன்னே அப்படியே கண்ணில் வந்து டீயர்ஸ் வருதுடா. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு, "இவங்க என்ன பார்த்து அழுகுறாங்க, இவங்க ஏன் இப்படி உடம்புலாம் நெருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்க. அவங்க கையில் வந்து ஒரு பேங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு, "ஆ அம்மா" அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. அப்போ அவங்க வந்து திரும்பி பார்த்துட்டு, "போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்கடா. இந்த பக்கம் ஜிமினும் ஜேகேவும், "ஏய், என்ன அம்மான்னு கூப்பிட்ட, அவங்க உன்னோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, ஆமாம், அவங்க போட்டிருந்த பேங்கிள் எங்கள் அம்மாவோடது, எங்கள் அம்மா தான் அதை எப்போவுமே போட்டிருப்பாங்க, அது எங்கள் ஃபேமிலி பேங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜிம்மர் இருந்துட்டு, "அப்போ உங்கள் அம்மா உயிரோட தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிதான் போல்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்கன்னா, உள்ளே வந்து ஜேகேக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. உங்கள் அம்மா வந்து பிளட் டொனேட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்துட்டு அவங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, "உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, அந்த பொம்பளைக்கிட்ட வந்து நீ தப்பிச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுகுறாங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, "இல்லை, அந்த லேடியை வந்து வாங்கி கொன்னுட்டா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அவங்க இருந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வயனை மட்டும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கங்க, ஜேகேவும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. ஒரு 2 ஹவர்ஸ் டைம் பாஸ் ஆகுது. அவங்க அம்மா வந்து அதோட கிளம்பி போயிருப்பாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த பாடியெல்லாம் பார்த்துட்டு அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க வந்து போலீஸ்கிட்ட, "நான் தான் அந்த லேடியை வந்து கொன்னதா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கடா. அப்போ அந்த போலீஸும் அதை நம்பிட்டு உங்கள் அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வருது. நீங்கள் பண்ண கொலைக்கு உங்கள் அம்மா போய் ஆஜரானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது. ஜேகேக்கு அப்படியே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்குடா. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே டாக்டர் வெளியில் வராங்க. வந்துட்டு, "ஓகே, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்கடா. ஒரு 4 ஹவர்ஸ் பக்கம் டைம் பாஸ் ஆகிருக்கும். இந்த பக்கம் ஜிமின்லாம் ஓகே, ஜேகே நார்மல் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் வந்து ஜேகே கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடம் பிடிச்சி அப்படியே உட்காந்துருப்பீங்க. உங்களை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கடா. பட் நீங்கள் வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வேறு ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அதை வந்து உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. "நான் பண்ண கொலைக்கு அம்மா போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறீங்கடா. அப்போ வந்து நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, "ஜேகே கண்ணு முழிச்சிட்டாங்க, யாராவது ஒருத்தர் வந்து பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு போயிடுறீங்க. அப்போ வியும் ஜெமீனும், "டேய், அது என்ன போலீஸ் கேஸுன்னு சொல்கிறா, பார்க்கலாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. அவங்க 2 பேரும் போயிட்டு ஒரு வக்கீல் வச்சு அவங்க வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்கடா. இந்த பக்கம் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு, "என்னடா, நீ அவ்வளோ பெரிய தியாகியா என்ன? எனக்காக பாக்ஸிங்லாம் பண்ணியிருக்க? நீ பாக்ஸர்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீ பாக்ஸிங்லாம் பண்ணியிருக்க, அதுவும் அவங்க சீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கன்னா, என்னை விடாமல் வீட்டுக்குள்ளாரே வச்சுருந்தா அவங்க வரமாட்டாங்கன்னு நினைப்பேன் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறீங்க. அந்த நர்ஸ் தான், மேம் ப்ளீஸ் மேம், ரொம்ப டென்ஷன் ஏற்றாதீங்க, கொஞ்சம் சத்தம் இல்லாமல் பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, "இங்கே பாரு, வாயை மூடிட்டு போயிடு, நான் என் புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஜேகே வந்து இங்கே அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்துட்டு, "என்னடா, எதுக்குடா சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு அவரோட அப்படியே வந்து அவர் செஸ்ட்டில் வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ அவர் வந்துட்டு, வலிக்குதுடி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் அப்படியே எடுத்துகிட்டு பேசுகிறாரு. அப்போ நீங்கள் தான், "வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும், என்கிட்டயே சொல்லாமல் பாக்ஸிங்லாம் பண்ணியிருக்கேல்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோச்சிக்கிறீங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு சிரிச்சுட்டு, "சரி சரி, ஓகே, ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு, நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு, "எங்கே நல்லா இருக்க, இங்கே எந்திரிச்சு உட்காரு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரால் முடியல. பாரு பாரு, இங்கே எந்திரிச்சு கூட உட்கார முடியல உன்னால்" அப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ அவர் வந்துட்டு சிரிச்சுட்டு,
சரிடி கோவப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை வந்து அப்படியே பிடிச்சிட்டு மாஸ்க் அவரே வந்து ஃபேஸில் வச்சுக்கிறாருடா. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு லைட்டாக டியர்ஸோட அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்து அப்படியே தொண்டெல்லாம் வறண்டு போகுதுடா. நீங்கள் இருந்துட்டு தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட கேட்குறீங்க. அப்போ அவங்க இருந்துட்டு நோ மேம் வாட்டர்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே வந்து லிப்ஸில் அப்படியே தொடச்சி விடுறீங்கடா ஜேகேக்கு. தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஜிகேவை பார்த்து சிரிக்கிறீங்கடா. அப்போ ஜிகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நூனாவும் ஜெஸியும் பார்த்துட்டு வீக்கும் ஜிமினுக்கும் கால் பண்ணி அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களும் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவங்களும் வந்து சேவ் பண்ணிவிட்டு தான் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்கன்னா நீங்கள் வந்து அப்போ தான் வெளியில் வந்திருப்பீங்க. அவங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு ஏய் மச்சான் ஓகேவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறாருடா. அப்போது ஜேகே தான் ஓகேடா நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமின் இருந்துட்டு சரிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்கார்றாருடா. அப்போ வி இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்திட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜேகே தான் என்னடா ரொம்ப பயந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் பயந்ததை விட வயன் ரொம்ப பயந்துட்டாடா, பாவம் ரொம்பவே அழுதுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜேகே இருந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அவளை விட்டுட்டு போயிடுவேனடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அப்போது வந்து நம்ம ஜிமின் தான் அப்படிலாம் இல்லைடா, அவர் நிஜமாலுமே ரொம்ப பயந்துட்டா. காரில் வரும்போது எவ்வளோ கதறி அழுதுட்டு வந்தது தெரியுமா, எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. அவள் அழுதுல பார்த்துட்டு எங்களுக்கே அழுக வந்துச்சுன்னா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து அப்படியே ஃபீலிங்காக சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான் என்னது உனக்கே அழுக வந்துருச்சான், அச்சோ நான் மிஸ் பண்ணிட்டேனே அதை பார்க்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாருடா. நம்ம வீ சிரிச்சுட்டு உனக்கு இந்த நக்காலுக்கு மட்டும் குறைச்சல் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாருடா. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு சரிடா ஓகே ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வந்து ஒரு 2-3 டேஸ் பாஸ் ஆகுதுடா. நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே இருந்து ஜிகே நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்கடா. அங்கே வந்து ஜேகே கூடயே இருக்கிறீங்க. ஒரு 4 to 5 டேஸ் டாக்டர் வந்து இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் அவர் கூடயே இருக்கிறீங்க, அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கீங்க. இந்த பக்கம் நூனாவும் ஜெஸியோ வந்து அவங்க வந்து வி கூட ஜிமின் கூடயும் அப்படியே கிளம்பி போயிருப்பாங்கடா. போயிட்டு அவங்க வந்து அவங்க வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்து 5 டேஸ் கிராஸ் ஆனதும் பார்க்குறீங்க. அவங்க அம்மா வந்து வந்திருப்பாங்கடா, பெயில் கிடச்சிருக்கும். ஸோ அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. வியும் ஜிமினும் வந்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே, சின்ன வயசில் நீ சொன்ன மாதிரியே என் பொண்ணை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. அப்போது வந்து நீங்கள் தான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே தான் என்ன உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அடிப்பாவி அப்போ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு நீ மட்டும் சொன்னியா என்ன என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, எனக்கு தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சுல நான் யாருன்னு, நீ சொல்ல வேண்டியது தானே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு நான் என்ன பண்ணட்டும், உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் ஏதாவது சொல்லி எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மாவா அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்கடா. உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ வருஷம் உன்னை விட்டு தள்ளி இருக்க வேண்டியதாக போச்சு, எல்லாம் அந்த லேடினால தான், அதனால தான் நம்ம குடும்பமே அப்படியே செதறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் ஓகேம்மா விடுமா, இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா. அப்போ ஜேகேவும் ஆமாம் ஆண்டி நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறாரு. அப்போ வந்து உங்கள் அம்மா இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்கடா. அப்படியே வந்து கொஞ்சம் டேஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே ஜேகேவை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்கடா. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா வந்து அப்படியே ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஜேகே இருந்துட்டு மேரேஜ் என்ன போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஆமாம் இந்த நிலைமையில உனக்கு மேரேஜ் மட்டும்தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே வந்து அவங்க ஹிப்பை அப்படியே வந்து பிஞ்ச் பண்ணிவிட்டு ஆமாம் மேரேஜ் பண்ணால் தானே ஃபர்ஸ்ட் நைட்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு சாருக்கு இந்த நிலமையிலையும் ஃபர்ஸ்ட் நைட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கடா. அப்போ ஜேகே சிரிச்சு பின்ன வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு ஜேகே கம்முன்னு வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறீங்கடா. அப்போ ஜேகே இருந்துட்டு அநேகமாக நீ அன்றைக்கி பண்ணதுக்கு உனக்கு தான் அதிகமாக ஆசை இருக்கும்னு நினச்சேன், பட் என்னடி வேண்டாங்கிற, கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருடா. அப்போ வந்து அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு கல்யாணமா
2 பேருக்கும் தானே அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்கடா. அப்போது ஜெமின் உள்ள வந்துட்டு, அம்மா மச்சான் உங்களுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இன்னும் 2 டேஸில் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருடா. இப்போ நீங்கள் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மா வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே சொல்லிட்டாங்க உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு. ஸோ நீ எப்போ டிஸ்சார்ஜ் ஆவேன்னு தான் மச்சான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பற்றி சொல்கிறாங்கடா. அப்போ ஜேகே சிரிச்சுட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்காருடா. அந்த 2 டேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீட்டுக்கே வந்திருக்கும். ட்ரெஸ் தைக்கிறவங்க, இந்த ஜுவல்ஸு எல்லாமே வந்து வீட்டுக்கே வந்துட்டு நீங்களும் ஜேகே தான் சேர்ந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே அந்த மேரேஜ் டேவும் வருதுடா. அவங்கள வந்து கை பிடிச்சி வி தான் கூட்டிகிட்டு வராரு. அவங்க அப்பா இல்லைடா. ஸோ வி தான் வந்து அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. இந்த ஸ்டேஜ் கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டு, மச்சான் என் தங்கச்சிடா, என் ஃப்ரெண்டுடா, ஒழுங்காக நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு கையில் கொடுக்குறாருடா. அப்போ ஜேகே சிரிச்சுட்டே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்கிறாரு. உங்கள் கையை வாங்கிட்டு அப்படியே மேலே கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்கடா. அப்படியே வந்து அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்கிறீங்க. நின்றுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, ஜேகே, சாரி ஜிம்மின், நம்ம வி, அப்படியே நூனா, ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்கடா. இந்த பக்கம் ஜேகேவா வயன் திரும்ப அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஃபாதர் வந்து மேலே நின்றுட்டுருக்காருடா. அவர் வந்து உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அப்படியே வந்து உங்களுக்கு மேரேஜ் முடியுதுடா. அப்புறம் ஃபாதர் வந்து 2 பேரும் கிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் அப்படியே வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்கடா. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்து நின்றுட்டு பார்க்குறீங்க. பின்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நின்றுட்டு சீக்கிரமாக தூக்கி போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்களாம் சிரிச்சுட்டே தூக்கி போடுறீங்க பாருங்கள். அந்த ஃப்ளவர் வாஷ் வந்து அப்படியே போய் நூனா கையில் தான் விழுகுது. அப்படியே ஜிம்மின் தான் அப்படியே ஜி கிட்ட போயிட்டு, டே மச்சான் நெக்ஸ்ட்டு உனக்கு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா. அப்போது வி இருந்துட்டு பண்ணிக்கலாம் மச்சான், இந்த ஸ்டேஜாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து சொல்கிறாருடா. அப்படியே நூனா வைக்கப்பட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அப்படியே காரில் ஏறிட்டு எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்கடா. வீட்டுக்கு போனால் அங்கே வந்து தனியாக ஒரு வில்லா மாதிரி இருக்குடா. அங்கே தான் வந்து ஜேகே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒரு 3 டேஸ் நம்ம இங்கே இருந்துட்டு மறுபடியும் உங்கள் அம்மா கிட்டேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறாருடா. அப்போ நீங்கள் இருந்துட்டு சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இங்கே வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரியை வந்து இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியலை. இதான் வந்து ஃபைனல் பார்ட் தான். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன போடலாம், ஹூ இஸ் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. அதையும் வந்து 2 டேஸில் வந்து முடிச்சுடுவேன். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்ட் அப்படியே வந்துடும்டா. ஸோ போடுறதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சீக்கிரமாக முடிச்சுட்டு எனக்கு வந்து May 8 வந்து டேட் மாற்றிட்டாங்க. May 10ன்னு சொல்லியிருந்தேன். பட் May 8 வந்து என்னோடய சர்ஜரி டேட் மாற்றிட்டாங்கடா. ஸோ நான் வந்து May 8க்குள்ளாரே வந்து எல்லா எஃப்எஃப்பும் முடிக்கணும். நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. முடிச்சுட்டு தான் நான் போவேன். ஓகேவா, பாய்டா. எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருங்க. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஓகேவா, பாய். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் ஒன் இன்றைக்கி வந்தாலும் வந்துடும். ஓகேவா, எல்லாம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவாடா, பாய்.